1 பில்லியன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மதிப்பு கிட்டத்தட்ட 85 பில்லியன் இந்தியன் ருபீஸ் வரும். சரிங்களா, 85 பில்லியன் இந்தியன் ருபீஸ் வரும். நம்ம தமிழ்நாடோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி. அப்போது 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் கோடி கிட்ட வரும். 25 லட்சம் கோடி கீழே வச்சுங்க. சரிங்களா, அப்போ 5 வருஷம் ஆகுது. இந்த 300 பில்லியனுக்கு ஈடு கொடுக்கணும்னா 5 வருஷம் ஆகும். நம்ம தமிழ்நாடு இதோட ஜிடிபி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா. சரிங்களா, அப்போது இது 300 பில்லியன் இருக்கிறோன்னா அப்போ 600 பில்லியன் வரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 900 பில்லியன் வந்து கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் வரைக்கும் சொல்லிக்கிறாங்க. அமெரிக்கா கூட 1 ட்ரில்லியன் வரைக்கும் நம்ம வர்த்தகம் பண்ண போகிறோம். சரிங்களா, ஒப்பந்தம் போட போகிறோம் சொல்லிட்டு ஃபியூச்சரில். இப்போ வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 300 பில்லியன் போட்டுக்கிறாங்க. இப்போது 2030க்குள்ளே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் 600 பில்லியன் வந்து நம்ம அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்ட்டு சொல்லிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் கிட்ட வரும். நம்ம இந்தியாவோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1.5 ட்ரில்லியன் சம்திங் வரும். இப்போ நீங்கள் இந்த 1 ட்ரில்லியன் கணக்கு பண்ணி எங்கேயோ போவோம். அது டாலர், இது அமெரிக்கன் டாலர். சரிங்களா, அந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, இதை சொல்லாங்க, இந்த தகவல் சொல்லாங்க தான். ஓகே நண்பர்களே, பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.